இந்த டிஷ் எப்படி ஒர்க் ஆகும் உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பேசிக்காக நம்ம டிவி பார்க்குற சிக்னல்ஸ், இந்த டிஷ் டிவி சிக்னல்ஸ்லாம் வந்து சேட்டலைட்லேருந்து டேரெக்டாக வரும். ஓகேங்களா? அது மாதிரி சேட்டலைட்லேருந்து வர ரேடியோ வேவ் அப்படின்ற சிக்னலை வந்து இந்த டிஷ் மேலே படும். இந்த டிஷ் வந்து ஒரு கான்கேவ் டிஷ். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். கான்கேவ்ன்றது இந்த மாதிரி உள்ளுக்கா வளைஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ உள்ளுக்கா வளைஞ்சிருக்கிறது வந்து கான்கேவ் டிஷ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கான்கேவ் டிஷ்ஷுக்கு வந்து ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கும். அந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல தான் இந்த மைக்கை வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிஷ் மேலே விழுற எல்லா ரேடியோ வேவ் சிக்னலையும் அது ஒன்றா கலெக்ட் பண்ணி அதை கரெக்டாக அந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல வந்து எமிட் பண்ணும். அந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல இருக்க அந்த மைக்குன்றது அந்த சிக்னல் ரிசீவ் பண்ணிட்டு நம்ம டிவிக்கு, நம்ம செட்டாப் பாக்ஸுக்கு வந்து அனுப்பிவிடும். செட்டாப் பாக்ஸ் வந்து அது வந்து ஒரு பிக்சராக மாற்றிக்கும். பட் அதுக்கே இவ்வளோ பெரிய டிஷ் நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த சேட்டலைட்லேருந்து எமிட் ஆகிற அந்த சிக்னல் வந்து ரொம்ப 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 வீக்காக இருக்கும். ஏன்னா அது ஒரு பெரிய ஏரியாவுக்கு வந்து சிக்னல் எமிட் பண்ணும். சென்னை கூட ஒரு பெரிய ஏரியாவுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் இவ்வளோ பெரிய டிஷ்ஷில் இருந்து பிடிக்கிற எல்லா சிக்னலையும் ஒன்றா சேர்த்து இந்த ஃபோக்கல் பாயிண்ட் காமிச்சாதான் நம்மளுக்கு ரிலேபிளான பிக்சர் கிடைக்கிற அளவுக்கு சிக்னல் வரும். ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய டிஷ்ஷில் வந்து கான்கேவ் சர்ஃபேஸை உருவாக்கி அது மூலமாக வந்து அந்த சிக்னல் எமிட் பண்ணுறாங்க. ஸோ இது போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம ஈன சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.